விடுதலை போராட்ட காலகட்டத்தில் சிறைக்கு சென்ற முதல் பத்திரிகையாளர் யார்? இதுதான் நமக்கான கேள்வி. சரியா? 1883 நம்ம கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருந்த ஒரு சிலை, சரியா, பழைய சிலை, அந்த சிலையோட வயசு என்ன? ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 500 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பு இல்லை 300 வருஷத்துக்கு கீழேங்கிறாங்க. இந்த கேஸ் என்ன ஆகுதுன்னா நாரிஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய ஜஸ்டிஸ் நீதிபதிக்கு முன்னாடி வருது. அந்த ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிலையை தீர்ப்பு சொல்கிறப்ப அந்த சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த சிலையை கோர்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதை தன் கைப்பட இப்படி எடுத்து பார்த்த அந்த நாரிஸ் அப்படிங்கிற நீதிபதி, இது வெறும் 50 வருஷத்துக்கு குறைவான காலமே உடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுது. அதுவும் குறிப்பாக சுரேந்திரநாத் பானர்ஜி தன்னோட பெங்காலி இதழ், அவங்க பெங்கால் மொழியில் வந்தால் பங்கால், ஸோ அந்த பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்று, அந்த நாரிஸ் பண்ண தவறு, அங்கே நம்மளோட ஹிந்து மக்களோட மனதை புண்படுத்துகிற விதமாக கோயிலிருந்து ஒரு சிலையை எடுத்துட்டு நம்ம தான் கோயிலுக்கு போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், ஆங்கிலேயர் சிலையை கோர்ட்டு கொண்டு வர சொன்னது முதல் தவறு. ரெண்டாவது, அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளரோ இல்லை பாறை சார்ந்த படிப்பு படித்தவரோ கிடையாது, அவர் நீதித்துறை சார்ந்து படித்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிலையோட வயசை அவர் எப்படி கணிக்க முடியும்? இந்த நீதி ரொம்ப ஒரு ஹிந்து மதத்தை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி போட்டுறார். சரியா? உடனே இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்கால் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்ப்புக்கு எப்படி இவங்க விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சுரேந்திரநாத் பானர்ஜி மேலேயும் பெங்கால் இதோட வெளியீட்டாளர் அப்படிங்கிற இன்னொருத்தர் 2 பேர் மேலே அவங்க வழக்கு தொடர்றாங்க. புரியுதா? ஸோ அப்போ கடைசி அந்த தீர்ப்பு வருது. தீர்ப்பில் என்ன ஆகுது அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு தண்டனை கொடுக்கணும், அவதாரமாக கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அவரோட தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ராணிக்கே மனு போடுறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க கால அவகாசம் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த விசாரணை யார் பண்ணுறா அப்படின்னா 4 பேர் கொண்ட நீதிபதிகள் பண்ண போகிறாங்க இந்த கேஸை, அவமதிப்பு கேஸை. அந்த 4 பேரில் ஒரு ஆள் யாருன்னா நாரிஸ். அதையும் மனுவில், ராணிக்கு போட்ட மனுவில் சுரேந்திரநாத் பானர்ஜி பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன், அதை விசாரணை பண்ணுற குழுலையும் அவரே இருக்கார், இது தவறு அப்படின்னு. சரியா? ஸோ அப்போ ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை இங்கிலாந்தில் உள்ள ஆளுகிட்ட அதை விஷயத்தை சொல்கிறார். எப்படி ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைக்கிற அவர்கள் மேலேயே எப்படி அவங்க இது விசாரணை பண்ண முடியும்? பார்த்தா இங்கிலாந்து தரப்பு என்ன சொல்லிடுச்சுன்னா 1882 குற்ற நடைமுறை சட்டத்தின்படி அதெல்லாம் விசாரணை பண்ணலாம். ஸோ அப்போ நாரிஸ் இன்னும் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த எழுதின கட்டுரை மேலே உட்காந்து அவங்க பயங்கரமாக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்து கடைசி 2 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. சரியா? இந்திய வரலாறில் முதல் முறையாக சிறைக்கு சென்ற ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு பெருமை யாருக்கு சேருது? சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு சேருது. சரியா? நன்றி.